தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபாரகண சிந்தும் ஞானதம் சாந்திருக்கணும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமாமதம் கலியுகம் காஞ்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரியோட பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு, நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு கடவுளை வெறுத்தவள் பெரியவா பித்தானேன். கடவுளை வெறுத்தவள் பெரியவா பித்தானேன். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாலும் பண்ணுங்க, தானே பாருங்க. கடவுளை வெறுத்திருக்கலாம், ஆனால் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரனை பற்றி அவரே நினைக்க வச்சு இழுத்துருவாரே, கூப்பிட்டுருவாரேன். அப்புறம் பெரியவாளை பார்த்தவா பெரியவா மேலே பித்து ஏற்படாமல் இப்படி பித்தா பெரியவா பரமேஸ்வரன் தண்ணியே பித்தான்னு தான் சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது நம்ம அவர் மேலே பித்தா இருக்கிறது பெரிய விஷயம் இல்லையே, இருந்து தான் ஆகணும். ஸ்ரீமதி விஜயலக்ஷ்மி சுந்தரம் அவளுடைய ஹோசூரில் இருக்குவா, அவளுடைய இன்டர்வியூ. இவளுக்கு சங்கராபுரம் சவுத் ஆர்காட் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அதில் கள்ளக்குறிச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் அது சங்கராபுரம்ன்றது. அது அப்பா ஊர் வழி ஊர் அப்பா வழி தாத்தா சொல்கிற மேலாதளம் சுந்தர கணபாடிகள் அப்படிங்கிற மகா பெரிய கூடவே இருந்திருக்காராம். 1982 இல்லை 83 அப்போ வந்து விஜயலக்ஷ்மி, அப்புறம் வந்து விஜயலக்ஷ்மியோட பெரியமா பொண்ணு, அந்த பெரியமா பொண்ணோட ஃப்ரெண்டு ஒத்தி, அவர் வைஷ்ணவா அந்த இதில் சேர்ந்த ஒரு பொண்ணு, அவள் ஒரு ஃப்ரெண்டு அவளுக்கு. இவன் 3 பேருமா கிளம்பி பெரியவாளை தரிசனம் பண்ண போயிருக்கா. இதில் நம்ம ஒன்று கவனிக்க வேண்டியது, இது வந்து 1982 83 1976 விஜயலக்ஷ்மியோட அண்ணா ஒருத்தர் வந்து வெட்டினரி டாக்டராம். அவருக்கு திடீர்னு அவர் காலமாயிட்டாராம். அது என்னென்னு சொல்லலை. அண்ணா மேலே அவ்வளவு இவளுக்கு பிரியம் இருந்திருக்கு, ஆசை. போனதுலேருந்து அது வரைக்கும் பக்தியோடு இருந்தவ அந்த விஜயலக்ஷ்மிக்கு கடவுளே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துடுது. ஒரு ஏத்திஸ்ட் மாதிரி அந்த இதுக்கே பூஜை ரூமுக்கே போகிறதில்ல, கடவுளை பற்றி நினைக்கிறது கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. ரொட்டீன் வேலை போயின்னு இருக்கும், அதான் இதை போய்டுவோம். ஆனால் கடவுளை பற்றி நினைக்கவே மாட்டாள். இப்படி இருந்தவா இது பேக்ரவுண்ட். இப்போ 1976 இப்போ 82 6 வருஷம் ஓடி இருக்கேன். அப்போ திடீர்னு ஒரு நாள் அந்த அத்தை பொண்ணு அவள் ஃப்ரெண்டும் கிளம்பி வந்து நீ வரையா அப்படின் போது கிளம்பி போகிறா. அப்படின்னா பரமேஸ்வரன் நினச்சா தானே இது நடக்கும். எப்படி போனா? நான் கடவுளை பிடிக்காதுன்னா இப்போ பெரியவாளை பத்திரம் பிடிக்குமா? பெரியவாளை நான் வரலன்னு சொல்லியிருக்கலாமே. பெரியவா தான் பிடிச்சி இழுத்துருக்கா. அங்கே போயிருக்கா. பெரியவா வந்து மௌனத்தில் இருந்திருக்கா. மௌனத்தில் பேச மாட்டார், சைகையில் மட்டும் அவர் பண்ணுவாராம். சில சைகை இவளுக்கு புரிஞ்சிருக்கு, சிலது வந்து பக்கத்தில் இருக்க அணுக்கு தொண்டர் வந்து இவளுக்கு புரிய வச்சுருக்கா. போன உடனே பெரியவா வந்து சில சைகை காமிச்சு அவர் சொல்கிறது இவ என்ன ஆன்சர் பண்ணான். இவ பேசுகிறது பேசியிருக்கா, ஆனால் பெரியவா சொன்னது எல்லாமே சைகை தான். அந்த சைகையை பக்கத்தில் இருக்கவா சொன்னால் அது வார்த்தையாக காதில் விடும், கேட்டுப்பா. இல்லைன்னா இவளே புரிஞ்சுட்டு பதில் சொல்கிறா. அந்த மாதிரி நடந்திருக்கான். இதை நம்ம வரிசையாக பார்க்கலாம். அப்போ பெரியவா முதல்ல கேட்குறா, இவ பதில் சொல்கிறா. பெரியவா கேட்குறா, மேலாதளம் சுந்தர கணபாடிகளோட பேத்தி தானே? ஆமாம். நான் உங்காத்துக்கு வந்திருக்கேன் தெரியுமா? தெரியும். உங்கள் விஜய யாத்திரைக்கு பிறகு தான் தடைப்பட்ட கிரகப்பிரவேசம் ஒன்று நடந்தது. பெருமணம் ராமச்சந்திர ஐயர் பேத்தி தானே நீ? அப்படின்னு. அது அம்மா வழி அப்பா வழி இருக்காது. ஆமாம், அது அம்மா வழி போல இருக்குது. ஆமாம். எல்லாத்தையுமே அவன் தானம் பண்ணிட்டானா இல்லை உங்களுக்காக ஏதாவது வச்சுருக்கானா? பெரியவா அனுகிரகத்தில் நிறையவே இருக்குது எங்களுக்கு. மேலாதளத்தில் நிலம் இருந்தது, இப்போ இருக்கா? இருக்குது. சங்கராபுரத்தில் ஒரு வீடு இருந்தது, அது இருக்கா? இருக்குது.
அந்த வீட்டில் தான் நான் வந்து பூஜை பண்ணேன். தெரியுமா? ஆமாம் தெரியும். அப்பா இருக்காளா அவனுக்கு? அப்பா போய் 1 வருஷம் கூட ஆகலை. அம்மா எங்கே இருக்கா? அண்ணா கூட இருக்கா. நீ என்ன பண்ணுற? பர்சனல் செக்ரட்டரி டிப்ளமா பண்ணுறேன் மெட்ராஸில். கல்யாணம் ஆகிடுதா உனக்கு? ஆகலை. பெரிய வந்து இவ்வளவும் பெரியவா வந்து சைகையில் தான் பண்ணியிருக்கா. ஆன்சர் வந்து சிலது புரிஞ்சு ஆன்சர் பண்ணியிருக்கா, சிலது பெரியவா என்ன கேட்குறான்றத அவள் சொல்லியிருக்கா, அதுக்கு இது பதில் சொல்கிறக்கா. எப்பேற்பட்டது இது இவ்வளோ ஏன் நடக்கிறது அப்படின்னா, கடவுளை வெறுத்துட்டதில் இருந்திருக்கா. அவளை எப்படி இங்கே இழுத்தா அது தெரியாது. பெரிய விஷயம். தான் வரலான்னு சொல்லியிருக்கலாமே, எதுக்கு நான் வரணும் அங்கே? வரல, எனக்கு பிடிக்கல, வேணான்னு. எப்படி கரெக்டான அந்த நேரம் சமயம் வரும்போது பெரியவா இழுத்துடுறாரு. அதை விட முக்கியமாக பார்க்கடா இவ்வளவு கம்யூனிகேஷன் அழகாக நடந்திருக்கே பெரியவாளுக்கும் விஜயலட்சுமிக்கும். பிரமாதமாக இருந்திருக்கு. அப்போ வந்து சின்ன பொண்ணு தான் வந்து யூத்து தானே, கல்யாணம் ஆகாத பொண்ணு. எப்படி இது பண்ணிட்டுருக்கா விஜயலட்சுமிக்கு எப்படி ஒரு அனுகிரகம், பெரியவா மேலே ஒரு அனுகிரகம் பக்தி வந்ததுன்னா அவள் சொல்கிறா. அப்போ போய் தரிசனம் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் கடவுளை வெறுத்துன்னு தான் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் பெரியவாளை பார்த்ததுலேருந்து, அதான் அண்ணிலேருந்து பெரியவா பித்தாயிட்டேன் அப்படின்றா. இதில் என்ன பெரிய அதிசயம்? பெரியவா தானே பண்ணுறா எல்லாத்தையுமே. அதனால் அவனொருளாலே அவன் தாழ் வணங்கின்னு தானே சிவபுராணம் சொல்கிறது. அவனோட அருள் இருந்தால் தான் அங்கே போகவே முடியும், அவன் தாழ் வணங்க முடியும், போக முடியும். இது சிவபுராணத்தை சொல்கிறதே பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் தானே, பரமேஸ்வரன். அதனால் சிவபெருமான் அவர் தான். அதனால் புராணத்தில் சொன்னது அவருக்காக தானே. அவனுடைய தாளை வணங்கணும்னா அவனோட சிவபெருமானுடைய அருள் இருந்தால் தான் அங்கே போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. நினச்சிட்டு இருப்போம் போகணும்னு, போகவே மாட்டோம். அதனால் அந்த நேரத்தில் அந்த இருக்கிறார் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன். அதனால் அது வந்து அவளுக்கு மட்டும் பொருந்தும்னு சொல்ல முடியாது. நம்ம மனுஷனாக பிறந்த நம்ம எல்லாருக்குமே நம்ம வந்து அவனோட பிரியாவுடைய அருள் இருந்தால் தான் அவருடைய தாளம் வணங்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஜெய் ஜெய்சங்கர் மகாபிரிய பாதமேஸ்வரம், மகாபிரிய பாதமேஸ்வரனம்.